90s கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட்டான பென் தான் இந்த ஃபவுண்டைன் பென். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? அந்த காலத்துல எல்லாரும் ஃபெதர் குவில்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதுல எழுதுறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா 2 சென்டென்ஸ்க்கு ஒரு வாட்டியாச்சு இங்க்ல டிப் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதுல எழுதும் போது இங்க் ஸ்ப்ரெட்டும் ஆகும், நம்ம கையிலயும் ஸ்டெயின் ஆகும். அதனாலதான் அதுல எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ 1827ல பெட்ராச்சே புனேரோன்ற ஒரு ரொமானியன் இன்வென்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன் பென்னை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஐடியா இங்கை ஸ்டோர் பண்ணவும், இங்கை ரீஃபில் பண்ணிக்கவும், இங்கை கண்டினியூஸா ஃப்ளோ பண்ணவும் ஐடியா வச்சிருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன் பென்னோட பேட்டன்ட்டும் வாங்கினாரு. பட் அது அந்த காலத்துல அந்த அளவுக்கு விற்கப்படலை. ஸோ இந்த பென்னு பெர்ஃபெக்டா இல்லாததுனால 1884ல லூயிஸ் வாட்டர்மேன்ற ஒரு யூஎஸ் இன்வென்டர் ஒரு பென்னை மாடிஃபை பண்றாரு. ஸோ லூயிஸ் கேபிலரி ஃபீட் சிஸ்டம்ன்ட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இங்க் லீக் ஆகாதபடியும் ரிலையபிள் ஃபவுண்டைன் பென்னை ஒன்று உருவாக்கினாரு. அது வேர்ல்ட் லெவல் மார்க்கெட்ல ரொம்ப சக்சஸ் அடைஞ்சிச்சு. 1931ல தான் சைனீஸ் பிசினஸ்மேன் வாங் ஜென் ஈரோ பென்னை கண்டுபிடிச்சாரு. அது ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா, அந்த டைம்ல பார்க்கர் பைலட்ன்ற மாதிரி இங்க் பென்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ கம்மி விலையில அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பென்ல கிடைக்கணும்னு தான் அவர் ஈரோ பென்னை கண்டுபிடிச்சாரு.